மக்கள்ஸ் இங்க பாருங்க, காட்டுருமீங்க. ஐயோ செம்ம. பாருங்க, ஜூம் பண்றோம் பாருங்களேன். நெக்ஸ்ட் இப்ப என்ன அரிஞ்சிருக்கேன் அப்படின்னா முட்டைக்கோஸ் அரிஞ்சிட்டு இருக்கிறேன். அடா 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 மக்களே, ஏங்க இது இயற்கையா இல்ல செயற்கையா? இதை மட்டும் வாங்கிட்டு போறது இல்லை. தண்ணியில கரியாதீங்க, அப்படியே நூலாட்டம் போகும். நூலாட்ட போகுங்களா? இங்க பாருங்க, ஒரிஜினல் தேனா இருந்தா தண்ணியில கரையாதாமா? ஓ ஆமாங்க மக்களே, டேஸ்ட் எல்லாம் செம்மதான், ஒரு உப்பு மட்டும் பத்தல. இங்க பாருங்க மக்கள், எவ்வளோ அழகா வருது பாருங்க தண்ணி. வா ப்ரோ, இதுலேருந்து ரைட்டுங்க ப்ரோ. ரைட்டு போகிறோம் அப்படின்னா தான் அந்த ரூட்டு, அவங்க சொன்ன ரூட்டு. மக்கள் இந்த வழியே போனோன்னா தான் சோலையார் டேம் எல்லாம் அழகாக பாட்டு போகலான்னாங்க. இது எந்த ரூட்னு எங்களுக்கே தெரியல. மொத்தத்தில் ரைட்டு போக சொன்னாங்க. இதெல்லாம் போட்டுருக்கேன். வரும் ஸ்லோ 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 ஸ்லோ. இங்கே பாருங்கள் மக்கள், சோலையாறு அணை 23 கிலோமீட்டர் போட்டிருக்கானுங்களா. இந்த வழியாக போகணும் சரிங்களா. எந்த ரூட்னா சாலக்குடி ரூட்டு. அதிரப்பள்ளிக்கு 76 கிலோமீட்டர் போட்டிருக்கான் பாருங்க. ஓகே ப்ரோ, போகலாம் ப்ரோ. நான் அதிரப்பள்ளி ரூட் நேரு போகிறதா? அதிரப்பள்ளி ரூட் நேரு போகிறதா? ஒரே ரூட்டு தான். சோலையார் டேம் வழியே தானே போவோம். சரி ஓகே, சரி போகலாம். யப்பா இங்கே வாருங்க, எல்லா டீ எஸ்டேட்டு தானே ஐயா. பரவாயில்லைங்க, நம்ம நேரத்துக்கு அங்கே ஒரு அண்ணன் போயிட்டு இருக்காரு பார்த்தீங்களா. அந்த அண்ணன் தான் ரூட் சொன்னார். ஆக்சுவலாக கூகுளில் சர்ச் பண்ணோம் அப்படின்னா அதில் போயிருந்தாமா. இந்த இடத்துல இன்னும் சாலை பணிகள் செய்யாதங்காட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. இது நான் என்ன கதைன்னு சொல்கிறேன் மக்கள்ஸ். இங்கே அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க, என்ன ஒரு இயற்கை. அதாவது அந்த மலைக்கும் அந்த சூரிய பகவானுக்கும் இங்கே இருக்கக்கூடிய அந்த தொடர்ச்சி மலைக்கும் உள்ள இருக்கக்கூடிய அந்த டீ எஸ்டேட்டுக்கும் அடா 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 பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது மக்கள்ஸ். ஆக்சுவலாக சோலையார் டேம் அந்த வழியே போகலாம், அது ஷார்ட்கட்டாமா. ஆனால் அது ஏதோ சொன்னார், அதை விட இதுதான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இப்போ நம்ம இதே மாதிரி கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு வருவோமா. அதில் லெஃப்ட் எடுத்தோம்னா ஸ்ட்ரெயிட்டே 20 கிலோமீட்டர் போயிட்டே இருந்தால் சோலையார் டேம் வந்துருமாமா. இந்த பக்கம் பார்த்தா சந்திர பகவான் சரிங்களா. அப்படியே ஆப்போசிட்டில் இங்கிட்டு பார்த்தா சூரிய பகவான். இருக்குதுங்க வார. அணில் ஓடிடுச்சு. மக்கள் இங்க பாருங்க, காட்டுருமீங்க. ஐயோ செம்ம. பாருங்க, ஜூம் பண்றோம் பாருங்களேன். ஐயோ தெரியுதா தலைவன் பாருங்க, பில்லு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு காட்டெருமை. பைசன் மக்களே, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதை நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படிங்கிற மாதிரி. அது யானைன்னு நினச்சோம், அப்புறம் பார்த்தா காட்டெருமைங்க. ஒரே ஒரு சிங்கிள் காட்டெருமை இருக்குது. ஆனால் அதெல்லாம் ரொம்ப டேஞ்சர்னு நினைக்கிறேன். சரி ஓகே மக்கள், இந்த ரூட்டில் பாருங்கள், நம்ம தமிழ்நாடு பஸ்ஸில் போயிட்டு இருக்குது. சோலையார் டேம் போகிற பஸ்ஸு சூப்பருங்க, சூப்பரு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஆகும்போது மலை அணில் இருக்குல்ல, மலை அணில் பார்த்தோம், மலை கீரி பார்த்தோம். அதெல்லாம் பார்க்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் காஃபி தோட்டங்க மேலே. மக்கள்ஸ் நெக்ஸ்ட்டு பேஸ்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். கணக்காக பார்த்தோம் அப்படின்னா அக்கா ஆயா பார்த்தீங்க அப்படின்னா காலங்கத்தில் வேலை கிளம்பிட்டாங்க. எப்படி காலங்கத்தில் கிளம்பிடுவானுங்களா? எத்தனை மணிக்கு? 8 மணிக்கு போயிடணும். இப்போ இந்த குளிரில் எப்படி பறிச்சிருவீங்க? தேயிலை தானே பறிக்க போகிறீங்க? ஓ, எத்தனை வருஷமா அந்த ஃபீல்டில் இருக்கீங்க வேலையில்? 40 வருஷம். சொந்த ஊருங்க? திருச்சி பக்கம். ஓ, அப்பயும் வந்துட்டீங்க. நீ எல்லாம் இங்கே தான் இருக்க போகிறீங்க லைஃப் லாங்? இனிமேல் போயிடுவீங்களா? ஓ சரி 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 சரிங்க சரிங்க ஐயா. காலையில் 8 மணிக்கு போனால் எத்தனை மணி வரைக்கும் வேலை செய்யணும்? 12லேருந்து 1 மணிக்கு லீவு. அப்புறம் மணி ஆரம்பிச்சோம் 4:45 வரைக்கும். ஓ, காலையில் 8 to 4:45, இடையில 1 மணி நேரம் கேப்பு. ஓ சரி சரி ஓகே. பாருங்கள் மக்கள், தேயிலை டீ குடிக்கிறோம்ல, அது இவங்களால் பறிக்கப்பட்டு தான் வருகிறது தேயிலை. சூப்பர். நெக்ஸ்ட் இப்போ என்ன அரிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னா முட்டைக்கோஸ் அரிஞ்சிட்டு இருக்கிறேன்.
இப்போ இந்த முட்டைக்கோஸ் அரிஞ்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக் ரைஸ் போட போகிறோம். வீட்டிலிருந்து ஒரு 3 நாட்டுக்கோழி முட்டை கொண்டாந்துருக்கிறேன், அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா வீட்டில் புரட்டாசி அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்க அப்படின்னா நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எங்கள் அம்மா எடுத்து நீங்கள் முட்டை வேஸ்ட் தின்னுங்க அப்படின்ச்சு. நம்ம டக்குன்னு இது முட்டைக்கோஸ் வாங்க சரி எக் ரைஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறக்கி வச்சு அரிச்சிட்டு இருக்கேன். வாங்க பார்ப்போம், ரெடி பண்ணுவோம். மொதல் டைம் என்னோட வாழ்க்கையை இந்த மாதிரி ரோட்டோரத்தில் வச்சு உட்காந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மக்கள்ஸ், நாடோடி வாழ்க்கை. மக்களே பாருங்கள், முட்டைக்கோஸ் அரிஞ்சாச்சு. அதுக்கடுத்து வந்து வெங்காயத்தை ப்ரோ, வெங்காயம் தரீங்க ப்ரோ. ஆக்சுவலாக சூரி கொஞ்சம் மண்ணையாக போச்சு. அண்ணா வாங்க சாப்பிட்லாம். அண்ணா அதிரப்பள்ளி போகிறோம், சரி காலை உணவு ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதனால் சமைச்சிட்ருக்கோம். சரி ஓகே மக்கள்ஸ், எல்லாமே நம்மளை தான் பார்க்குறாங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா. எல்லாமே இருக்குதுங்கண்ணா. ஓகே சூப்பருங்க. ஒலை கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு படப்படன்னு. இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அரிசி அள்ளி உள்ளே போடுறோம். குக்கராக இருந்திருந்தால் வேலை ஈஸியாக முடிஞ்சிருக்கும், வேறு வழி இல்லை மக்கள்ஸ் நம்மளுக்கு. அதுதான் போட்டு சொன்னணும். ஆனால் வேறு லெவல் நல்லா ஜாலியாக இருக்குதுங்க உண்மையாலுமே. இது நல்லா தாயாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக இருக்குல்ல, நல்லா இருக்குங்க மக்கள். தோட்டத்தில் வச்சு சமைச்சிக்கிட்டு ஓகேங்க மக்களே, சாப்பாடு ரெடி ஆகிடுது. கஞ்சி வடிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் லூஸ் விட்டு வடிக்கும்னு நினைக்கிறேன். தட்டு லூஸ் விடணும், அப்படிதான் வடியும். இன்னும் கொஞ்சம் லூஸ் விடு ப்ரோ, இன்னும் கொஞ்சம் அது திறந்து விட. அப்படி வச்சு அங்கே வச்சு வடிங்க. அந்த கேப் போட்டு வடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வடியும். ரைட். ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். எங்கே பண்ணியிருக்கேன் அப்படின்னா லாரிக்கு போனப்போ நாச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேங்க. முறையே காரில் இந்த மாதிரி நம்ம யூடியூப் வீடியோக்கு ரோட்டில் சமையல் பண்ணுறது இன்றைக்கி தான். மூணு ரைட். இதுலேயே மசாலா போட்டுடலாம் டக்குன்னு, அப்போ தான் வந்து மசாலா இதாகும். அடுத்ததாக கரம் மசாலா லைட்டாக போட்டுக்கலாங்க. நேற்று வாங்குகிறேன் கடையில் கறி மசாலா இல்லை, அதனால் கரம் மசாலா லைட்டாக. ஓகே போதும், கிளறி விடலாமா? ஓகே மக்கள்ஸ், அடுத்து சாப்பாடு உள்ள இறக்கிடலாங்க. கிளறே இல்லாமா அதை? ஓகேங்க மக்கள்ஸ், எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஆனால் சாப்பிட்றது இந்த இடத்துல நாங்கள் சாப்பிட போகிறது கிடையாது. கொஞ்சம் நல்லா போய் சாப்பிட போகிறோம். மற்ற இப்போ எல்லா வேலையும் எடுத்தாலும் ரெடி பண்ணணும், ஓர்ஸ் பண்ணணும். அந்த வேலையை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அண்ணன் வந்து சமையல் செஞ்ச பாத்திரத்தெல்லாம் கழுவுறதுக்காக ப்ரோ வந்து அங்கே போயிருக்காரு. சரிங்களா? நான் கூட இது எப்படி சாத்தியம் இல்லை அப்படின்னு நினச்சேங்க. சரி எல்லாம் வாங்கிட்டோம், ஆனால் சமைக்கிறதுங்கிற சாத்தியம் இல்லை எடுத்து தெரியுதுன்னு நினச்சேன். அப்படிலாம் இல்லை, சமைச்சா சமைக்கலாம் மக்கள்ஸ், கொஞ்சம் லேட் ஆகும். வீடு எல்லாம் பாருங்கள், எல்லாமே எஸ்டேட்டு வேலை செய்வாங்க பார்த்தீங்களா, தொழிலாளர்கள் வீடு. அவங்க வீடு தாங்க லைனாக இருக்குதுங்க, சூப்பராக இருக்குதுல்ல. பாருங்களேன், அண்ணன் இப்போ தான் தூக்கி வச்சு வந்துருப்பாரு தெரியுது. வா அப்படியே அங்கே பாருங்க, மேலே பாருங்க. கிளம்பிட்டோமுங்க. இங்கே பாருங்க, எல்லாம் அழகாக இருக்கு.
வாவ் மக்கள் இங்கே தெரியுது பாருங்க மலை. பா அந்த மலையில சரியான ஹைட்டுங்க, அடுக்கடுக்கா. ஐயோ சாமி, இந்த மேற்கு தொடர்ச்சி மலை, வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மலை உண்மையாலுமே வேற லெவலுங்க. பா இங்கே பார்த்தாலும் இல்லை டீ எஸ்டேட்டு, ஏதோ ஒரு வேற ஒரு உலகத்துக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. கீழே பிளைன்ஸ் இருந்து மேலே வந்தோம்னா வேற ஒரு உலகத்துக்கு வந்த மாதிரி இருக்குது. இதே மாதிரி தான் இருக்குது மக்கள். சரி வாங்க போகலாம் வாங்க. அடா மக்களே, ஏங்க இது இயற்கையா இல்லை வந்து செயற்கையா, இப்போ ஏஐ கிரியேஷன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சந்தேகம் வரும்னு நினைக்கிறேங்க. பாருங்க மக்கள், போகிற வழியில் ஐயோ கண்ணை கொள்ளை கொள்கிற பேரழகுங்க. அந்த தண்ணிக்கும் அந்த டீ எஸ்டேட்டுக்கும், இந்த இடத்துல பர்டிகுலராக வந்து அந்த ரெட் கலர் பூ பூக்கிற அந்த மரம் இருக்கிறதுக்கும் அடாடாடாடாடாடாடா சொல்லவா வேணும். ஐயோ வேற மாதிரி இருக்குதுங்க. டீ கண்ணு கட்டும் வரைக்கும் ஃபுல்லாக வெஸ்டர்ன் காட்ஸ் தான், எல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலை தான். ஐயோ இது வந்து இதெல்லாம் வந்து ஒரு பேர் அதிசய மக்கள். என்ன சாப்பிடல, வாங்க போய் சாப்பிடலாம். நல்லமா நினைச்சு சாப்பிட்டுக்கலாம் வாங்க. என்னால் வீடியோ எடுக்காமல் இருக்க முடியலை மக்களே. அங்கே பாருங்க, அந்த பக்கம்லாம் வேலி எல்லாம் தடுப்பான் மாதிரி இருக்குது சுவர். மக்கா சரியான ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. இங்கே பாருங்க, பசங்களை பாருங்க. சரி செம ப்ரோ, இதை விட ஒரு செம வியூ கிடைக்காது மக்கள். வாங்க காட்டுறேன். இந்த மாதிரி தாங்க அங்கே எவ்வளோ தூரம், ஒரு 5-6 கிலோமீட்டரா இதே மாதிரி தான் மக்கள். தண்ணிக்கு ஓரத்துலேயே வந்துகிட்டு இருக்கிறோம். உண்மையாலுமே தண்ணி அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க. பா ஆனால் மேட்டூர் டேம் அளவுக்கு பிரம்மாண்டம் இல்லைங்க. ஆனால் வந்து இது பெருசு, லாங்காமா, நீளம் அதிகமாமா. போங்க. இந்த பாருங்க போட்டிருக்காங்க பாருங்க, சோலையார் அணை, சோலையார் நகர். இந்த ஊருக்கு பேரே சோலையார் நகர்னு வச்சுட்டாங்க. உள்ளே போக முடியாது, நிறுத்துங்க, இங்கே நிறுத்துங்க. உள்ளே போகலாம் மாட்டிருக்கு, நடந்து போகலாம். மக்கள்ஸ் ஃபைனலி ரீச்டு. இங்கே பாருங்க சோலையார் அணை. சின்னதுன்னு நினச்சிக்காதீங்க, அங்கேருந்து பார்த்துட்டு வந்துருப்பீங்களா, ரொம்ப லாங்குங்க இது. பா வேறு லெவலில் இருந்துச்சு. கீழே பார்க்காட்ட தெரியுது. பாருங்க கீழே உங்களுக்கு காமிக்கிறேன் மக்கள்ஸ், கண்டிப்பாக காமிக்கிறேன். இது போகுதுங்க ரொம்ப தூரத்துக்கு, அங்கே வரைக்கும் போகுதுங்க லாங்கு. ஆனால் இது எப்படியோ சொன்னாங்க, மொத்தம் இது வந்து ரொம்ப லார்ஜஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது இது எப்படின்னா, தண்ணி எப்படி போகுது அப்படின்னா மக்களே, இதுதான் வந்து தடுப்பு சுவர் சரிங்களா. இந்த இடத்துல தடுப்பு சுவர், இதுக்கு அந்த பக்கம் தண்ணி பேம்பி அப்படி தான் சட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற தண்ணி இருக்குல்ல, இது தண்ணி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வாய்க்கா மாதிரி, இந்த கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது அப்படிங்கிற பாட்டில் வந்து கமல்ஹாசன் அந்த சிலையை வச்சு கூட்டிகிட்டு போவாங்க. இந்த அமேசான் காடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி அமேசான் காடு மாதிரி இந்த பக்கம் நீர் இருக்குது, இந்த பக்கம் நீர் இருக்குது, பட் சுற்றிலும் எல்லாம் நீராட தெரியுது மக்களே. சரி வாங்க பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்க மக்கள், எவ்வளோ அழகாக வருது பாருங்க தண்ணி. பா இங்கே வந்து கீழே பாருங்க எப்படி வருது. சரிதா, அழகாக வருது. சரி வேற மாதிரி மக்களே. அதுக்கடுத்து இங்கே பாருங்க மக்களே, போகிற வழியில் தேன் பூச்சி பாருங்க, தேனை அடைய கொண்டாந்து அப்படியே கொண்டாந்து வச்சிருக்காரு தலைவர். ஐயோ இங்கே இருந்தாலே பயமாக இருக்குது, அவர் அங்கே போகிறதுக்கு பயமாக இருக்குது. நான் அசால்ட்டாக போகிறாரு தலைவர். ஒன்றும் பண்ணாதுங்களா, நான் கடிச்சு போகிறேன். வெள்ளச்சட்டை வேறு ஓட்டுருக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா, வெள்ளச்சட்டை ஓட்டுருக்கோம். சரிங்க. இங்கே பாருங்க மக்களே, அடாடாடா தேன் அடையிலேருந்து எடுத்தாந்து வச்சிருக்கிறாருங்க. என்ன மலங்காடு தேனுங்களா அதெல்லாம்? மலங்காடு தேன் எவ்வளோங்கண்ணா? லிட்டர் 650 ரூபாய்ங்களா? 1/2 லிட்டர் கிடைக்குங்களா? அப்படி 100% ஒரிஜினலுங்களா? எதில் வேணும், தண்ணியில் வேணும், தண்ணியில் டெஸ்ட் பண்ணி காமிக்கிற பாருங்க. அப்படிங்களா? எப்படிங்கண்ணா டெஸ்டிங்கு? இதை பாருங்க மக்களே, தண்ணி ஊற்றுறாரு. ஒரு 1/2 லிட்டர் வாங்கிக்குமுங்க. எப்போ வந்தாலும் ஹில்ஸ் வந்தால் தண்ணி இதை மட்டும் வாங்கிட்டு போகிறதில்ல. தண்ணியில் கரையாதுங்க, அப்படியே நூலாட்டம் போகும். நூலாட்ட போகுங்களா? இங்கே பாருங்க, ஒரிஜினல் தேனாக இருந்தால் தண்ணியில் கரையாதாமா? ஓ ஆமாங்க, நூல் மாதிரி போகுது பாருங்க. இது ஒரிஜினல் தேனாண்ணா? ஓகே. ஒரிஜினல் தேன்னா தண்ணியில் கரையாதாமா, நூலாட்ட போகுமாமாங்க. சூப்பர்ண்ணா வேறு லெவல்ண்ணா. இங்கே பாருங்க மக்களே, எத்தனை பாட்டில் வச்சுருக்காரு பாருங்க. பா செம்ம. ஆனால் கொஞ்சம் கொண்டா நான் பார்க்குறேன் எப்படி பார்த்துருவோம் டேஸ்ட்டு. ஆனால் கடிச்சிடாதே, சாப்பிட்ருமா? நல்லா இருக்குண்ணா. சிறப்பு வேறு லெவல். ஒரு 1/2 லிட்டர் வாங்கிடலாம் மக்கள்.
சோலையார் டேம் வந்து 1 லிட்டர் தேன் வாங்கிட்டோம். இந்த ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 650 ரூபா சொன்னார். அப்புறம் 600 ரூபா தரனாரு. அப்புறம் ஒரு 50 ரூபா குறைச்சி 550 ரூபாய்க்கு தரனாரு. ஒரு 500 ரூபாய்க்கு கொடுத்துட்டாரு மக்கள். நான் பேரமெல்லாம் பேசலை, கேட்டு பார்த்து சும்மா நான் 500 ரூபாய் கொடுப்பீங்களான்னு அப்படின்னேன். சரி தம்பி அப்படின்னு கொடுத்துட்டாரு. ஒரிஜினல்னு சொல்கிறாரு, ஆனால் எந்த விதத்துலையும் தெரில. அவர் சொல்கிறத வச்சு நான் நம்புறேன் மக்கள், நம்பிக்கை தான். கொஞ்சம் கலப்படமாக இருந்தாலும் ஓகே, ரொம்ப கலப்படம் இல்லாமல் கொஞ்சமாக கலப்படம் இருந்தால் ஓகே. ஃப்ரிட்ஜில் கொண்டே வைக்கக்கூடாது அப்படின்ட்டாரு. ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வச்சிங்கன்னா எவ்வளோ நாளும் தாங்கும். பிளாஸ்டிக் வந்து சேஃப்டி, கொண்டு போகிறக்காக சேஃப்டி. நீங்கள் கொண்டு போய் சில்வர் பாத்திரத்துலையோ கண்ணாடிலையோ போட்டு வச்சுக்கோங்க அப்படின்ட்டாரு. ஓகே, மலைக்கு வந்து மலை தேன் வாங்கிட்டோம். சோலையாரில் மலை தேன் வாங்கி விட்டோம். பாருங்கள் செல்லலாம். செம்மையாக இருந்துச்சு மக்கள். ஆரம்பிக்கலாம். ரைட், சாப்பிட்டதோ மத்தியானத்துக்கு இருக்குதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வேளை சோறாக்கணும்னா 2 வேலைக்கு வச்சுக்கலாம், அருமை. ரைட், நெக்ஸ்ட்டு காராச்சீவு இருக்குல்ல, காராச்சீவை போட்டுக்கலாம். ரைட், சாப்பிட்லாங்க. எக் ரைஸு நம்மளாக செஞ்சது, கரம் மசாலா போட்டு செஞ்ச எக் ரைஸ். உலகத்தில் யாரும் கரம் மசாலா போட மாட்டாங்க. சாப்பிட்லாங்க. கொலன்னு இருக்குது. நம்ம வீட்டு அரிசி அப்படி தான் மக்கள் இருக்கும். நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல. நாட்டுக்கோழி மிட்டை போட்டு நல்லா தான் இருக்குது. டேஸ்ட்டெல்லாம் செம்ம தான். ஒரு உப்பு மட்டும் பத்தல. ஏன்னா முட்டையை பொறுத்த வரைக்கும் உப்பு அதிகமாக போயிடுச்சுன்னு ரொம்ப உப்பு அதிகமாக சொல்லிட்டு உப்பு நான் கணக்காக தான் கம்மியாக தான் போட்டேன். உப்பு மட்டும் கொஞ்சம் பத்தல. அதுபடி டேஸ்ட்டெல்லாம் ஓகே, சாட்டிஸ்ஃபைடு மக்களே. சரி, ஓகே. இந்த வீடியோ பதிவு இதோட முடிக்கிறோம். சோலையார் டேமோட முடிக்கிறோம். இங்கேருந்து அதிரப்பள்ளி போகிறதா அடுத்த எபிசோடில் 3ஆவது எபிசோடில் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக மக்கள்ஸ், அங்கேருந்து அப்படியே தண்ணி வந்து அங்கே பாருங்க, அப்படியே அது வழியாக வந்து இங்கே கீழே பாருங்க மக்களே. இங்கே வந்து இது இன்னும் சுரங்கத்தில் போக மாட்டு தெரியுது. வா, செம்ம 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 செம்ம. உண்மையாலுமே இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அங்கே மேலே அவ்வளோ ஹைட்லேருந்து வருது பாருங்கள், அதுதாங்க செம்ம வருத்துங்க, வேறு லெவலு. இங்கிட்டு அந்த பக்கம் காட்டுறாங்க. இங்கே பாருங்க எப்படி போகுதுன்னு. ஒகேனக்கல்ல போகும்போது அந்த மாதிரி போகுதுங்க. இது அதாவோட இருக்குமே, வேறு லெவல் இருக்குதே. பாருங்க, தெரியுதா ஓட மாதிரி எப்படி போகுது பாருங்க, தெரியுதா மக்கள்ஸ்? தண்ணி ஃபுல்லாக போகிறப்பெல்லாம் வேறு லெவல் இருக்குன்னு நினைக்கிறேன். செம்ம 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 செம்ம. இதுதான் மக்கள் சோலையார் டேமு. இங்கே பாருங்க எவ்வளோ டூரிஸ்ட்டு இது பார்த்தீங்களா, நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்களா. செம்ம அட்ராக்ஷன் இது, இந்த இடம். செம்ம 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 செம்ம. சரி, ஓகே மக்களே, சோலையார் டேம் வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். சாப்பிட்றதோட முடிக்கலாம்னு நினச்சி அதோட முடித்தேன். எடிட்டிங்கில் அதை போட்டிருக்க மாட்டேன். ஆக்சுவலாக சாப்பிட்டு இருந்தாலும் அதோட வீடியோ முடிச்சிட்டேன். இந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியல. கீழே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட், வேறு லெவலு. வா, அண்ணாந்து பார்க்குற மாதிரி அங்கே வந்து வானத்துலேருந்து ஊற்றுற மாதிரி ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க மக்கள் டேம், வேறு லெவலு. கண்டிப்பாக வால்பாறை வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்துருங்க மக்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது.